ஒண்ணும் தெரியாம உணர்றேன். மதிவாணன் தான் அவரோட மனசை கலக்கி விட்டுருக்கான். ஏமா மதிவாணன் என்ன எருமையா? அவர் மனசுதான் என்ன குட்டையா கலக்கிறதுக்கு? இல்லைன்னா இதுவரைக்கும் இல்லாம இன்னைக்கு திடீர்னு புறப்பட வேண்டிய அவசியம் என்ன? நான் ஒரு வார்த்தை பேசலன்னா உயிரே விட்டுடுவாரு. அப்பேற்பட்ட மனுஷன் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லாம உடனே போயிட்டாரே. விஷயம் இல்லாமலா இருக்கும்? வாஸ்தவம் தான். ஏமா ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு ஏதாவது விபரீதமா வந்துட்டா விட்டு கொடுக்கவா முடியும்? தலைக்கு மேல வெள்ளம் போகும்போது ஜான் போனா என்ன, முழம் போனா என்ன? சரி, அப்ப என்னம்மா செய்யறது? அப்படியே திருப்பிடுறது அந்த பக்கம். அதுதானே பிரமாதம். அதானே, பொம்பளைங்க மனசு வச்சா பூலோகத்தை கூட நரகலோகமாக்கிடலாமே. அதுலயும் நான் தான் இருக்கேனே உங்க நாடகத்துல எந்த வேஷமும் போடுறதுக்கு. சரி, நீ போய் சேட்ட உடனே வர சொல்றியா? சரிதான். பழையபடி வேதாளம் முருங்கை மரத்துல ஏறுது. ஆமாண்டி, நேத்துல இருந்து அவரை பார்க்காம எனக்கு நிம்மதியே இல்லடி. வேணாம்மா, விருதுப்பட்டி சனியனை விலை கொடுத்து வாங்குறீங்க. அதெல்லாம் இல்ல, அவரை பார்த்தாதான் எனக்கு பயம் தெரியும். போடி. சரி. வெங்கடாஜலம், आओ आओ. व्यापारम कैसा है? कैसावा? முதல்ல பைசாவை பாருங்க. अच्छा வெங்கடாஜலம், நிம்பள் படா உஷார் சே பாக்குறான் வியாபாரம். தும்பல்கி நம்பள் உடுறான்லே. நீங்க என்ன விட்டாலும் நான் உங்களை விடுறாப்பல இல்ல. बिल्कुल ठीक है. अच्छा வெங்கடாஜலம், தும்பல் வியாபாரம் படா உஷார் சே பார்த்தா அதுக்கு அல்வா துண்றான். அதெல்லாம் இப்ப எதுக்குங்க? முதல்ல உங்க வேலையை முடிச்சா சரி. அப்போ கடைக்கு மேலே போய் पान सुपारी वांगी वराम पीछे हलवा तुंडा. என்னது? अरे पान सुपारी नहीं, पान सुपारी. என்னடா என்ன? अरे அதுக்கு என்ன சொல்றது? வாய்க்கு மேலே போட்டா ரத்தம் வரான்லே, ரத்தம். வெச்ச பாக்கா. அடி அடி அடி. सेठ जी. अरे तोशी, आओ आओ. क्या समाचार है? எல்லாம் வழக்கமா உள்ளதுதான். அப்போ இளவரசி நம்மளுக்கு வர சொல்லி சொல்றான். ஆமா, அதுவும் கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க. नहीं नहीं, கையோடு नहीं, காலோடு नहीं. குஷி இருக்கிறான் கூப்பிடுறான், கோபம் இருக்கிறான் வேண்டாம் சொல்லி சொல்றான். क्या? காயாவது பழமாவது. இந்த வருங்க, இந்த வேகம் எல்லாம் நம்மகிட்ட வச்சுக்காதீங்க. வர சொன்னாங்க, சொல்லிட்டேன், வர்றேன். अरे तोशी, क्या तोशी, கோபம் செய்றான். अच्छा तुम जा, நம்மள ஆவறோம். நீ ஆவுறியோ போறியோ அது ஓஷ்டம் இல்ல. விகுவோட சம்பந்தி இழுத்தானா ஏழல. சேட்டு, अरे बीड़ा बड़ा जो है, बड़ा जो है. अच्छा, अरे तुमको बीड़ा सीत्रियम? நான் தான் முன்னாலேயே சொல்லியிருக்கேன் நான் பீடா கடை வச்சிருந்தேன்னு. अच्छा, और एक ला. अच्छा. अच्छा, तुंबल मीट मेले पाकरा, नंबर कोट मेले लेबर. ओ क्या 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 सुना? இளவரசி. नहीं 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 नहीं, नंबर व्यापार मेले போறோம். व्यापार मेले. நீங்க இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு அப்புறம் உஷாரா இல்லாம இருப்பேன். நான் கவனிச்சுக்கிறேன். अच्छा.
சேட்டியா? போங்க போங்க, உங்களுக்கு தான் தனி சட்டமாச்சே. போங்க, நம்ம திரும்பி வர்றான், நம்மளுக்கு கவனிக்கிறேன். திரும்பி வருவீங்களா? அரே என்ன இப்படி கேக்குறே? என்ன எங்க பாரா முடிஞ்சுவோம் பாருங்க. ஜல்தி ஜல்தி வர்றான், ஜல்தி ஜல்தி வர்றான். சலாம் 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 சலாம். இருந்தாலும் இது ரொம்ப மோசம். இவ்வளவு கேவலமா நம்ம இளவரசி நடப்பாங்கன்னு நமக்கு எதுக்கு இந்த பேச்சு? இல்ல, எங்க போறேன்? உள்ள போறையா? ஏய், இது என்ன உங்க மாமனார் வீடு நினைச்சுக்கிட்டியா? கொஞ்சம் இஷ்டப்படி போறதுக்கு. நான் குல்லா போட போறேன்யா. உள்ளாவா? யாருக்கு போட போற? சேட்டுக்கு. அவருக்கு உள்ளா போட்டுக்கிட்டு தானே இருக்காரு. குல்லா மறந்து வச்சுட்டு வந்துட்டாரு, அவர்கிட்ட கொடுத்துட்டு வர போறேன்யா. ஆமா, நீ யாரு? நான் அவருக்கு வேலைக்காரையா. ஏய், இதுக்கு முன்ன உன்னை பார்த்தது இல்லையே. நான் இப்போ புதுசா சேர்ந்திருக்கையா. ஓ அப்படியா? அப்ப தாராளம். அப்போ ஓ, அண்ணே, ஏது ஒவ்வொன்னா விருத்தியாகிக்கிட்டே இருக்கு. முதல்ல சேட்டு வந்துகிட்டு இருந்தான், இப்ப வேலைக்காரன் வர ஆரம்பிச்சுட்டான். இனிமே அவன் குடும்பமே வந்துடுமோ? எல்லாம் போக போக புரிஞ்சிடுது. செய்தான் நிம்பர் நம்மளுக்கு கேவலம் செய்யறான், கேவலம் செய்யறான். கேவலமா? பின்னச்சா சேட் வா சொன்னா வரலாம், போ சொன்னா போறான். இல்ல சேட் நம்ம சொல்றான் வைக்கிறான். ஐயோ, அப்படியெல்லாம் மோசமா நினைக்காதீங்க சேட்டு. नहीं नहीं, நிம்பல் படா ஃபாலோ பண்றான், படா ஃபாலோ பண்றான். சேட் தம்பறான் இல்லை, துஷ்மன் ஆயிட்டான். போறான். சேட்டி, விவரம் தெரியாம வீணா கோவிச்சுக்கிறீங்களே. என் புருஷன் வந்திருக்கும் போது நீங்களும் வந்தா இப்படி சந்தோஷமா இருக்க முடியுமா? அதனால தான் வர வேண்டாம்னு சொல்லி அனுப்புனேன். அது தப்பா? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. नायम है, नायम है प्यारी. सेठ बड़ा मुठाल आइटाम, बड़ा मुठाल आइटाम. ஆமா, அடிக்கடி தான் இப்படி முட்டாள் ஆயிடுறீங்க. அதனால எனக்கு எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா? உட்காருங்க. प्यारी जान, गुलरान गुलरान गुलरान. प्यारी, निम्बल वाइक मेले पोट करके सेठ बीड़ा वांगी वंदा, बीड़ा वांगी वंदा. क्या प्यारी, बीड़ा पाता गपचिप आइटा? இது ஏது? प्यारी की शोक பண்றான்னு சொல்லி பம்பாய் மேலே ஆள் விட்டு கொண்டு வந்தா. கிடையவே கிடையாது, உண்மையை சொல்லிடுங்க. இது ஏது? अरे तुम बड़ा होशियार है, नंबर डूब விட்டா நிம்பல் தெரிஞ்சுக்கிட்டா. கைசா இதை யார் செய்திருப்பாங்கன்னு எனக்கு நிச்சயமா தெரியும். மறைக்காம சொல்லிடுங்க. நம்மளுக்கு இன்னைக்கு ஒரு உஷார் சுக்கரா வந்தா, அவன் செய்தான். இன்னைக்கா? புதுசாவா? क्या प्यारी, मुझे पहले घबरा उड़ रहा. பெருந்தேவி, अरे प्यारी, वो प्यारी. பெருந்தேவி, இந்த பீடாவை பாத்தியா? இது ஏது? ரொம்ப அழகா இருக்கே. பிறகு சொல்லுகிறேன். நீ வேலை பிடிச்சு பாரு. ஆளை கண்டுபிடிச்சு அங்கேயே தீத்துடு. தீத்துடுறதா? என்னம்மா சாதாரணமா சொல்லிட்டீங்க? ஆமா, அதை விட வேற வழியே இல்லை. ஓ, எனக்கு மயக்கமா வருதுமா. பயப்படாதே, நான் இருக்கேன். தைரியமா போ. ஓடி. क्या प्यारी, क्या कटपट? உங்ககிட்ட புதுசா வந்த வேலைக்காரன் வேற யாரும் இளவரசரே தான். अरे बाप रे, अरे क्या रे बेटा, क्या ताकत दिया? अरे अरे नम हराम से कितना पट रहे. ओ प्यारी, प्यारी नंबर के दिल तड़क तड़क अड़करा. தொட்டி பார், प्यारी தொட்டி பார். ஓ என்ன ஆகுமோன்னு எனக்கு கூட பயமா தான் இருக்கு. பயப்படாதே படிதாண்டா பத்தினியே, பயப்படாதே. கட்டாதே, எங்கே ஓடுகிறாய்? தம்பி, கேட்டாய அரசாங்க இருக்கே, அந்த சோம்பேர் பேர் சுந்தராங்கதன் அரசாங்கத்துக்கு துரோகம் செய்திருக்கிறானே. என்ன அகங்காரம் அவனுக்கு. ஆறுவது சினம், அவசரப்படேன், அதுவும் நன்மைக்குத்தான். எப்படி? எப்படியா? எப்படியாவது சுந்தராங்கனை கண்டுபிடித்து விட்டால் நாம் பொருள் திரட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அரசாங்க அறிக்கையில் தான் தேவையான பொருளை தருவதாக சொல்லி இருக்கிறார்களே,
பிறகு என்ன? இது என்ன அநியாயம்? அந்த பொருளுக்காக சொந்த சகோதரனை காட்டி கொடுப்பது கௌரவ குறைவல்லவா? இதுல என்ன கௌரவ குறைவு? நம்ம விட மேலானவர்களே அந்த கீழான செயலை செய்திருக்கும் போது நாம் செய்வது தப்பா தவறா? தம்பி, உன்னுடைய அறிவு இருக்கிறது இருக்கிறது அபாரம் அபாரம். அண்ணா, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவனை கண்டுபிடிக்காமல் விடக்கூடாது. வாண்ணா. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. என்ன இவ்வளவு நேரம்? மன்னிக்க வேண்டும், நேரமாகிவிட்டது. வயது வந்த மாணவி, மன்னன் மகள், மன்னிக்காமல் உபாத்தியாயர் தண்டிக்க முடியுமா? உட்காருங்க. சட்டாம்பிள்ளை, அப்பா, இன்றைக்கு பாடம் என்ன? கபாடம், அதாவது பாடம் கிடையாது, பரீட்சை. மகிழ்ச்சி. பரீட்சைக்கு எந்த பகுதி? முத்தமிழா, இயற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ், அவைகளுக்குள்ள ஒற்றுமை, வேற்றுமை, இணைப்பு, இவைகளை உதாரணத்தால் விளக்குவது. அப்படியா? சரி. ஆண்டாள் அருளிய வாரணமாயிரம் என்ற பாசுரத்தை இயற்றமிழில் எம்புகிறேன். வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்று பூரண பொற்கும்ப கரசங்கள் வைத்து தோரணங்கட்ட கனாக்கண்டேன் தோழி. மல்லிகா, இசைத்தமிழில் நீ. வாரணமாயிரம் சூழவலம் செய்து வாரணமாயிரம் சூழவலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றானது. ஆ ஆ பூரண பொற்கும்ப கலசங்கள் வைத்து பூரண பொற்கும்ப கலசங்கள் வைத்து தோரணம் கட்ட கனா கண்டேன் தோழி. ஆ தோரணம் கட்ட கனா கண்டேன் தோழி, கனா கண்டேன் தோழி. மாதவி, நாடகத்தமிழில் நீ. காரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்று வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து நாரணம் நம்பி நடக்கின்றான் என்று வாரணம் ஆயிரம் சூழ வலம் செய்து பூரண பொற்கும்ப கலசங்கள் வைத்து ஆ பூரண பொற்கும்ப கலசங்கள் வைத்து பூரண பொற்கும்ப கலசங்கள் வைத்து தோரணம் கட்ட கனாகண்டேன் தோழி, தோரணம் கட்ட கனாகண்டேன் தோழி. இன்றே பேரின்பமடைந்தேன். இவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுத்திருப்பது எனக்கே இதுவரை தெரியாது. தன் மகன் உயர்ந்தவன் என கேட்ட தாய் பெற்றதை விட பெருமை அடைவாள். கற்றுக் கொடுத்த வித்தை பன்மடங்கு பிரகாசிப்பதைக் கண்டு நான் கர்வமே கொள்கிறேன். ஆனால் கற்றது கைமண்ணளவு,
கல்லாதது உலகளவென்று உற்ற கலைமடந்து ஓதுகிறார். அதாவது கலைவாணி இன்னும் கற்கிறாள் கற்கிறாள் வாழ்நாள் முழுதும் ஓயாமல் கற்றுக்கொண்டே இருக்கிறார். கல்யாணமான பின்னும் கற்பதை நிறுத்துவது கூடாது என்பது கருத்து. பெண்ணுக்கு வரனை தேடும் போதே பள்ளி படிப்பை நிறுத்துகிறார் பல பெற்றோர். மணமான மறுகணமே குருவையும் குருகுலத்தையும் மறந்து விடும்படி வற்புறுத்துகிறார்கள் கணவன்மார்கள் அனைவரும். ஆனாலும் ஆயகலைகள் 64 ஆயுட்காலம் முழுவதும் கற்க வேண்டுமென அளவுக்கு மீறிய ஆசை எனக்கு. அளவுக்கு மீறினால் அமுதமும் விஷம். மல்லி பள்ளி மாறியன் சொல்லிக் கொண்டிருக்கிறாய். மாதவி, நீ ஒரு ஆசிரியனை மணந்து கொண்டால் உன்னாசை நிறைவேறி விடுகிறது. அபாரம் அபாரம். சட்டாம்பிள்ளை கட்டழகரே, சரியான யோசனை. நாடகத்தில் விதூஷகனுக்கு வேண்டிய விவேகம் தங்கள் மகனுக்கு நிறைய இருக்கிறது. மாதவி, மேதாவிகளின் மூளை நிறந்த காலை மாதிரி தானே. சரி, நேரம் அதிகமாகிவிட்டது. எனக்கு உடல்நிலையும் சரியில்லை. இன்று இத்துடன் நிறுத்துவோம். நாளை மீண்டும் சந்திப்போம். ரத்த மகிழ்ச்சி. நன்றாக. குரு வாழ்க. குருவே துணை. தூக்கு தூக்கி 50 வருஷமா நீயும் தூக்கு தூக்கியா இருக்கியே, என்ன உபயோகம்? 8 வருஷமா நானும் சட்டாம்பள்ளியா இருக்கிற மாதிரி. பாட நேரத்துல பந்தா தெரிய வேண்டாம். குருவே துணைன்னு சொல்லும் போது குறுக்க வந்துருந்தானா? வயசு முதிர்ந்தவங்கள இந்த வேலையில இருந்தா அந்த வம்புதான். தாங்களாகவும் பாமாட்டேன். கண்டால் கொல்லும் விஷமா கட்டழகு மங்கையரை நான் கொண்டாடி திரியாமல் குருடாவதை காலம். பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, வீண் பெருமை காட்டி சிறுமையாக்கும் பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே. மண்கலம் போல மற்றவர் தொட்டால் மாசு பேசிடும் உண்மை. மண்கலம் போல மற்றவர் தொட்டால் மாசூரும் பெண்மை என்று பேசிடும் உண்மை. கெட்டு வெண்கலம் போல எவர் தொட்டாலும் விளக்கி எடுத்து விரும்பும் தன்மை. பெண்களை நம்பாதே. ஒய்யார கொண்டையிலே தாழம் பூவாம் அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் வேணாம். ஒய்யார கொண்டையிலே தாழம் பூவாம் அதன் உள்ளே இருக்கிறது ஈரும் வேணாம். இதை மெய்யாய் உணர்ந்தவனே புத்திமானாம். மேனினுக்கும் பெண்டுகளை பார்த்திடானாம். கண்டவரோடு கண்ணால் பேசி காமுறுமாறு இந்த பூமி மீது. கண்டவரோடு கண்ணால் பேசி காமுறுமாறு மீது. கொண்ட கணவன் தங்கள் தருப்பாய் காரிகை ரூபத்தில் காணும் பிசாது. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, மீன் பெருமை காட்டி சிறுமையாக்கும் பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, பெண்களை நம்பாதே. ராஜகுமாரி மண்டகுமாரி வராங்க. எல்லாரும் விலை நில்லுங்க, விலை நில்லுங்க. விலகு. விலை நில்லுங்க, விலை நில்லுங்க. விலகி நில்லுங்க, விலகி நில்லுங்க. ஒண்ணு என்ன போடா, ஒண்ணு என்ன போடா. ஏய் மரியாதையா சொல்றேன், உத வாங்காம ஒதுங்கி போயிடு. ஏய், மரியாதையா சொல்றேன், உத வாங்காம ஒதுங்கி போயிடு. அண்ணே, இவன் அடி வாங்காம போக மாட்டான். அண்ணே, இவன் அடி வாங்காம போக மாட்டான். என்னடா விளையாடுற? என்னடா விளையாடுற? ஐயே கொஞ்சிருங்களா, உடம்ப படம் போட்டுக்கிறாமா. ஐயே சுத்திருக்கிற உடம்ப படம் போட்டுட்டு வராமா. ஓடண்ணா, போடா 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 போடா. மல்லிகா, பைத்தியத்திலேயே இது புது ரகம் போல இருக்கு. மல்லிகா, பைத்தியத்திலே இது புது ரகம் போல இருக்கு.
சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே அந்தமும் ஆதியும் இல்லா ஜோதியே அந்தமும் ஆதியும் இல்லா ஜோதியே பாதம் சரணமே சௌந்தரி நிரந்தரியே சீலமும் வீரமும் சீரும் செல்வமும் சீலமும் வீரமும் சீரும் செல்வமும் நிதானம் மானம் வேணும் கண்காணும் தெய்வமே கண்காணும் தெய்வமே சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே சூரியனும் உமையே குமரியே சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே குமரியே சுந்தரி சௌந்தரி நிரந்தரியே அம்மா, யார் இந்த காட்டு மிராண்டி? யார் இந்த காட்டு மிராண்டி? அரசரையே அவமதித்து பேசுகின்றானே அதிக பிரசங்கி. அரசரையே அவமதித்து பேசுகிறானே அதிக பிரசங்கி. என்ன அவ்வளவு அகங்காரமா? ஏய், இவனை சிறையில் அடையுங்கள். என்ன அவ்வளவு அகங்காரமா? ஏய், இவனை சிறையில் அடையுங்கள். வேண்டாம் அப்பா, வித்தியாசமாக நினைக்காதீர்கள். விவரத்தை நான் சொல்கிறேன். வேண்டாம் அப்பா, வித்தியாசமாக நினைக்காதீர்கள். விவரத்தை நான் சொல்லுகிறேன். பார்த்தாயா இவன் கேலி செய்வதை? பார்த்தாயா இவன் கேலி செய்வதை? கேலி அல்லப்பா, அப்படி ஒரு பைத்தியம். நாம் சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்லுவான். கேலி இல்லப்பா, அப்படி ஒரு பைத்தியம். நாம் சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்வான். பைத்தியத்தை ஏன் கூட்டிக் கொண்டு வந்தாங்க? பைத்தியத்தை ஏன் கூட்டிக் கொண்டு வந்தாயிங்கே? ஏன் மாதவி, இன்னமும் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக இருக்கலாமா? ஏன் மாதவி, இன்னமும் இப்படி சிறுபிள்ளைத்தனமாக இருக்கலாமா? பலே, உண்மையிலே இது நூதனமான பைத்தியம் தான். பலே, உண்மையிலேயே இது நூதனமான பைத்தியம் தான். பைத்தியமாக இருந்தாலும் எவ்வளவு இனிமையாக பாடுகிறான் தெரியுமாப்பா? பைத்தியமாக இருந்தாலும் எவ்வளவு இனிமையாக பாடுகிறான் தெரியுமாப்பா? எங்கடா பாடு பார்க்கலாம்? எங்கேடா பாடு பார்க்கலாம்? சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்லுகிறானே, போன ஜென்மத்தில் கிளிப்பிள்ளையாக இருப்பானோ? சொன்னதையெல்லாம் திருப்பி சொல்கிறானே, போன ஜென்மத்தில் கிளிப்பிள்ளையாக இருந்திருப்பானோ? இல்லை. குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கொம்பேறித்தாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கொம்பேறி தாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கொம்பேறித்தாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் கொம்பேறி தாவும் குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன்
உலகின் மீது உயர்ந்தோர் சொன்ன உண்மை இது. உருண்டையான உலகின் மீது உயர்ந்தோர் சொன்ன உண்மை இது. உருண்டையான உலகின் மீது உயர்ந்தோர் சொன்ன உண்மை இது. உருவாமை காணும் போது ஓரடி வீரடி உயிரென மாறி மாறி வாழில்லாத கூடங்கு. உருவாமைப்பை காணும் போது ஓரடி வீரடி உயிரென மாறி மாறி மாறில்லாத கூடங்கு. ஓரடி வீரடி உயிரென மாறி மாறி மாறில்லாத ஓரடி வீரடி உயிரென மாறி மாறி மாறில்லாத பிடித்த பிடி விடாமலே சிலர் பேசும் பேச்சாலும். 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 தலையில் பேனும் நீரும் தேடி தேடி பிடிப்பதனாலும். தலையில் பேனும் ஈரும் தேடி தேடி பிடிப்பதனாலும். நடத்தினாலும் நடத்தையாலும் நரர்களும் வானரமும் கோகுலம். நடிப்பினாலும் நடத்தையாலும் நரர்களும் வானரமும் ஓர்குலம். உடுக்கும் போதைகள் படிப்பினாலும் உள்ளபடி பேதம் உண்டு உண்மையில் வித்தியாசம் என்ன கூடங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். உடுப்புடைகள் படிப்பினாலும் உள்ளபடி பேதம் உண்டு உண்மையில் வித்தியாசம் இல்லை கூடங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பதனி சரி கூடங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். பதனி சரி கூடங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். தனித கரித நிதி தனித பனி தனித பம பதனி சரி கூடங்கு. தனித கரித நிதி தனித பனி தனித பம பதனி சரி கூடங்கு. மாமா பாபா தப பாபா தாதா திரப தாதா நீனி தனித மாதா நீ மனித குரங்கு. மாமா பாபா தப பாபா தாதா திரப தாதா நீனி தனித மாதா நீ மனித குரங்கு. பமத பனி பதனி சரி சரி தனிதி தனித பதச்சி தனித பமப. பமர பனி தப மனி தப பதனி சரி சரி தனித பதச்சி தனித பமப. இத பம பதனி சரி தனிதி தனித பமத பமதம் பதனி தம்மப. நிரம பதனி சரி தனிதி தனித பமத பமதம் பதனி தம்மப. மாமா குரங்கு பாப்பா குரங்கு பாப்பா குரங்கு தாத்தா குரங்கு தாத்தா குரங்கு நீசா குரங்கு நீசா குரங்கு நீ குரங்கு நீ குரங்கு நீ குரங்கு நீ குரங்கு 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 கூடங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். கொம்பேறித்தாவும் கூடங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். கூட்டங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். கொண்டேறி தாவும் கூட்டங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன். வாதமொன்றெழுந்ததாகில் உன்னென உடம்பு நோகும் புகைத்தென எரிக்கும் நெஞ்சில் சின்னமாய் ஆவரண்டு சிறுத்து நீர் கடுத்து வேணும் அன்னவர் உரைத்த உண்மை ஆயுறு எங்க கண்டு ஓட பாக்குற இவருடைய நடக்கும் உயிர் போனாலும் விட மாட்டோம். இந்த யமகண்ட வைத்தியம் கிட்டயா நடக்கும் கைவரிசை எல்லாம் ராவுகாலம் அழுத்தி புடி இந்த இத கூடி என்னல்லடா அவளை புடிங்கடா என்னல்லடா. நிறுத்துங்கள் வைத்தியரே. வைத்தியத்தை தெளிய வைக்க சொன்னால் பரலோகத்திற்கு அனுப்பி விடுவீர்கள் போல இருக்கிறதே. இது சாதாரண பைத்தியம் இல்லைங்க, பயங்கரமான கிழிப்புள்ள வாதம். அதனால் இப்படி சித்திரவதை செய்ய வேண்டுமா? நானா செய்யறேன், வைத்திய முறையில் அப்படி செய்ய சொல்லுதுங்க.
அவருக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் சுலபமான முறையில் குணப்படுத்த முடியுமா முடியாதா? முடியும், ஆனா கொஞ்ச நாள் ஆகும். ஆகட்டும், பரவாயில்லை. இம்சை இல்லாத முறையில் எப்படியாவது சுகப்படுத்தினால் போதும். ஆகட்டுங்க. காடு மேடு வனம் வனாந்திரம் வீடு வாசல் தெருவு திண்ணை சத்திரம் சாவடி கிணறு குட்டை கோயிலு குளம் ஆறு மடுவு எல்லாம் பார்த்தாப்ல. அகப்படல, போடாத விஷம் இல்ல, படாத பாடல, தேடாத இடம் இல்ல. இல்லை இல்லை இல்லை, அகப்படவில்லை. அதுதானே, அத்துடன் நிறுத்திக்கொள். நானே புறப்படுகிறேன். அதான் சரி, அன்னைக்கே செதிர்க்க வேண்டிய வேலை. ஏன் மல்லி, நீயே சொல்லு. அவன் பைத்தியமாக இருந்தாலும் அந்த பசுமையான பார்வை அழகும் பளிங்கான மேனி அழகும் பார்த்து கொண்டே இருந்தார். ஏதேது அந்த பைத்தியத்திற்கு வைத்தியம் செய்வதற்கு பதில் இந்த பைத்தியத்திற்கு தான் உடனே வைத்தியம் செய்ய வேண்டும் போல இருக்கிறதே. மல்லி, வைத்தியம் இப்போது கொஞ்சம் தெளிந்து விட்ட மாதிரி இல்லை? அதனால் தான் நாளைக்கு கூட அனுப்பிவிடலாம் என்று வைத்தியர் சொல்கிறாராம். ஐயோ, நாளைக்கா? பூர்ணமாக இன்னும் தெளியவில்லையே. சொன்னதை சொல்வதில்லை, சரி. கேட்பதற்கு சரியான பதிலை காணோமே. யார் என்ன என்று தெரிந்து கொண்டு பிறகு அனுப்பினால் என்ன? பாடசாலைக்கு நேரம் ஆயிற்றே. தூக்கு தூக்கி காணோமே. தூக்கு தூக்கி, தூக்கு தூக்கி. நீயா தூக்கு தூக்கி? சரி, புத்தகங்களை தூக்கி கொண்டு வா. இந்த புத்தகங்களை. என்ன சிரிப்பு? பைத்தியக்கார சிரிப்பு. ஐயோ, அந்த புறத்துக்குள்ள எப்படியோ வந்துட்டானே. இப்படி கொண்டா புத்தகத்தை வித்துக்கொள்ளு. அவன் தான் தூக்கி கொண்டு வரட்டுமே. அதனால் உனக்கு என்ன நஷ்டம்? நஷ்டமா? இத்தனை வருஷமா இந்த தூக்கு பெட்டியை தூக்கி என் சொந்த பேரும் மறைஞ்சு போய் தூக்கு தூக்கிங்கிற பேரே பரவி போச்சு. அரமனை உத்தியோகமா என்ன? பரவாயில்ல, இன்னைக்கு அவன் வரட்டும். சரி, நான் மகாராஜா கிட்ட போய் மனு கொடுத்துறேன். சரி சரி, புறப்படு. முன்னாலப்பா. சரி, பின்னாலேயே வா. வாருங்கள் வாருங்கள். நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை. புது வாத்தியார் வாழ்க. பழைய வாத்தியார் ஒழிகன்னு சொல்லிடாதீங்க. உட்காருங்க. யாரா அவன்? அறிவு கட்டப்பல. எழுந்து. உன் அட்டகாசம் எல்லாம் அந்த புறத்தோட. மன்னிக்க வேண்டும், அவனுக்கு ஒன்றும் தெரியாது, பாவம். இந்த பாரு, வெளியே போய் உட்காரு. என்ன? அவன் இன்றையிலிருந்து எங்களுக்கு தூக்கு தூக்கி. சரிதான், நான் பாடம் சொல்ல ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு இந்த பைத்தியக்கார பைய தூக்கு தூக்கி எனக்கு முன்ன இந்த தரத்துல வந்து உட்கார பாக்குறான். இன்றைக்கு பாடம் புத்தர் துறவில் நகர் நீங்கும் படலம் தான் இன்று நீங்கள் போதிக்க வேண்டியது. போயும் போயும் புத்தன் துறவையா உங்களுக்கு? சே 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 சே. காதல் கணவனின் கடமை இரண்டையும் சிந்திக்க தவறியவன் அல்லவா சித்தார்த்தன். மாதவி, மல்லிகா, அறநெறிச்சாரம், ஆச்சார கோவை, நீதிநெறி விளக்கம், பக்தி ரசப்பாக்கள் உங்களுக்கு அவசியம் இல்லாதவை. ஆக இவைகளை விட்டொழித்து பருவத்தே பயிர் செய் என்பது போல் உங்கள் பருவத்துக்கேற்ப பாடம் சொல்லிக் கொடுப்பவனே ஆசிரியர். அப்படி இல்லாதவன் மடையன். மாதவி, உலகத்தில் உள்ள காதலன் காதலிகளில் பிரசித்தி பெற்றவர் பெயர்களை சொல் பார்ப்போம். அப்பாவின் தவறுக்கு உங்களை எப்படி நான் கடிந்து கொள்ள முடியும்? சொல்லுகிறேன், கேளுங்கள். பாரசீகத்தில் லைலா மஜ்னு, நமது பாரத நாட்டில் பில்கணன் யாமினி, தமிழகத்தில் அம்பிகாவதி அமராவதி. அம்பிகாவதி கவி சக்கரவர்த்தி கம்பரின் மகன், அதாவது என்னை போல் ஒரு புலவரின் மகன். குலோத்துங்கரசனின் மகள் அமராவதி, அதாவது உன்னை போல். இருவரும் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் காதலித்தார்கள். அமராவதி அம்பிகாவதியை கணவனாக வரிக்க தீர்மானித்தாள். காரணம் சொல் மாதவி. அவனை அவளுக்கு பிடித்திருந்தது. அது மட்டும் போதாது, வேறொரு முக்கிய காரணமும் இருந்தது. தெரியவில்லையே. மல்லிகா, நீ சொல். எனக்கும் தெரியவில்லை. ராஜகுமாரிக்கு ராஜகுமாரர்கள் கிடைப்பது சுலபம். ஆனால் ஒரு கவி, புலவன், அதிலும் இளமை உடையவன், அவளுக்கு எப்படி கிடைக்க முடியும்? ஆகையால் தான் என்னை போன்ற வாலிப புலவரான அம்பிகாவதியை அரசிலங்குமரி அமராவதி காதலித்தாள். பலே, இருவரும் காந்தர்வ மனம் புரிந்து கொண்டார்கள். களவியல் முறைப்படி பன்முறை இருவரும் ரகசியமாக சந்தித்தார்கள். இன்று நான் சொல்லி வந்ததிலிருந்து நீங்கள் தெரிந்து கொண்ட உண்மைகள் என்னென்ன? நீங்களே சொல்லிவிடுங்கள். ஏனென்றால் பாடப்போக்கு புதிது,
இன்னும் பிடிபடவில்லை. ஆமாமா, காதலில் உயர்வு தாழ்வு ஜாதி பேதம் ஒன்றும் கிடையாது. செல்வம் கல்வியோடு கலந்தால்தான் அதற்கு ஒரு சோபை. இவையே நீங்கள் கவனிக்க வேண்டிய உண்மைகள். மேற்கொண்டு நாளை சொல்லுகிறேன். அம்பிகாபதியும் அமராவதியும் அடிக்கடி ரகசியமாக சந்தித்தார்கள் அல்லவா? அரசகுமாரி சற்று தூரத்தில் உட்கார்ந்திருப்பதை கண்டார். அவள் கண்கள் அவனை அழைப்பதை அறிந்தார். அடிமேல் அடியெடுத்து வைத்து அவள் அறைக்கு வந்தார். அங்கு யாரோ வருவது போல் இருந்தது. ஆபத்து, உங்கள் தலை போய்விடுமே என்று சொன்னாள். போகட்டும், ஒரு சீதைக்காக ராவணன் தன் 10 தலைகளை சிந்தினான். ஒரு மாதவிக்காக தப்பு தப்பு தப்பு, உனக்காக ஒரு தலை சிந்தக்கூடாதா என்று சொல்லி அவளை நெருங்கி, அன்பே, அன்பில் ஊறும் அமுதே, ஆனந்த வெள்ளமே, இன்பப் பெருக்கே. குருவே, என்ன இது? ஆ, காதல் போதனையின் போது கண்ணையும் மூடிக்கொண்டீர்கள், கருத்தையும் இழந்து விட்டீர்கள். நடிப்பில் உணர்ச்சி மீறிவிட்டது மாதவி. இன்று உங்கள் உணர்ச்சி கட்டுக்கடங்காத காளை போல் மீறிவிட்டது. மிகுதியுள்ள பாடங்களை நாளைக்கு வைத்துக் கொள்வோம். ஆ, நல்லது. நன்றாக. குரு வாழ்க, குருவே துணை. இன்னும் எத்தனை நாளைக்குத்தான் இப்படியே சுத்தி கொண்டிருப்பது? சுந்தராங்கதனை கண்டுபிடிக்க வரை. அவனை எப்போது கண்டுபிடிப்பது? நம் கண்ணில் அகப்படும் போது. அவனா வந்து ஆப்பிட்டுக் கொள்வானா? அதற்காகத்தானே நாம தேடுகிறோம்.